பெரும்பாலும் இந்த கிட்னி ஸ்டோன் பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா குடிக்கிறதுனால வரும். முதல் ஆரம்ப நிலையே பாத்தீங்கன்னா ஒழுங்கா உடம்புல நீர் எடுத்துக்கிறது இல்ல. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி தேவை. குறைஞ்சபட்சம். அப்ப 3 லிட்டருக்கு மேலதான் அன்னைக்கு நாள்ல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியின் அளவு இருக்கும். நம்ம இந்த தண்ணி அளவு எவ்வளவு குறைச்சு குடிக்கிறோமோ அவ்வளவும் இந்த கிட்னில டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். நம்ம உணவு, நம்ம உடல்ல இருந்து மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம உடல் சுழற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்லில் இருந்தும் அந்த எனர்ஜி எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கழிவுகள் வரும். இது சுழற்சி. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒரு மனிதனுக்கு நடந்தே தீரும். வளர்சிதை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். சோ இந்த கழிவுகளை எல்லாம் முறையா ப்ராசஸ் பண்ணி வெளியேற்ற வேண்டிய இடத்துல முதன்மையான உறுப்பு கிட்னி இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் எது அடிப்படையா தேவை? இது எல்லாத்தையும் சரியா கொண்டு வர்றதுக்கு தண்ணீர் வேணும். உடல்ல தண்ணி பத்தல அப்படின்னா இந்த கழிவுகள் எல்லாம் ஆங்காங்கே தேங்கும். கிட்னில மொத்தமா டம்ப் ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துலதான் கிட்னி ஸ்டோன்ஸ்ங்கிற ஒரு பிரச்சனைக்கு அவங்க வராங்க. கிட்னி ஸ்டோன்ஸுக்கு என்ன பண்றோம் பெரும்பாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டோன் இருக்கு அப்படின்னா சர்ஜரிக்கு போயிடும். சர்ஜரி தேவைப்பட்டா பண்ணலாம். ஒரு உறுப்பு உள்ள அழுகி போச்சு, வேற வழி இல்ல, அந்த உறுப்பு உள்ள கெட்டு போனதுனால மத்த உறுப்புகள் பாதிக்கப்படும்னா அதை ரிமூவ் பண்றது வேற ஆப்ஷன் இல்லாம பண்ணலாம்.